கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கி ஏதாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே எழும்பி இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஒரு நல்ல மங்கள வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடுறது எது அடையாளம்னா, நீ எழும்பின உடனே முதல் நிமிஷத்தை முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்குற, ஆண்டவரை மதிக்கிறதுக்கு அடையாளம். நீ எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு எடுத்து அங்கே போய் இங்கே போய் எல்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவரை தேடுறது ஓகே தான். ஆனால் அதிகாலையில் ஆண்டவரை தேடுறது எதுக்கு அடையாளம்னா, ஆண்டவரை நீ மதித்து காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே உமக்கு தான் முதலிடம், உங்களை தான் நான் முதல்ல பார்க்க விரும்புகிறேன், உங்கள் கூட தான் நான் பேச விரும்புகிறேன்னு சொல்லி அப்படி பேசுகிற பிள்ளைகள் ஆண்டவரை கண்டடைவார்களாம். அவர்கள் ஆண்டவரை கண்டடைகிறாங்க அப்படின்னா அற்புதங்களை கண்டடைவார்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவீதனுடைய விசுவாசம் என்னென்னா, அதிகாலையில் ஆண்டவரை தேடுவானா. அதனால் தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், கேளு மகனே, நான் காலையில் அதிகாலையில் ஆண்டவரை தேடுறதுனால அவர் எனக்கு தென்பட்டார். அதனால் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி ராஜாவாக இருக்கிறேன். உனக்கு இந்த நல்ல பழக்கத்தை சொல்கிறேன், நீ அவரை தேடினேன்னா அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுட்டியன்னா அவரை விட்டுருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, எவ்வளோ பெரிய அட்வைஸ். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை ஒரு நாள் மினிமம் 20,000 பேர் பார்க்குறாங்க. அந்த 20,000 பேர் அதிகாலையில் ஆண்டவரை மதித்ததுனால தான் ஆண்டவரை தேடுறாங்க. அதனால தான் நிறைய அற்புதங்கள் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக எக்கச்சக்கமான அற்புதங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பழக்கத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் காலையிலே இந்த மங்கள வார்த்தையை அனுப்புனீங்க, அவங்க வீட்டில் மங்களகரமான நிறைய நற்செய்திகள் நடக்கும். உங்கள் நிமித்தம் அங்கே நற்செய்தி நடக்குதுன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா, நீ அவங்கள ஆசீர்வதித்து இதை அனுப்புனீங்கன்னா ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கண்டடையாத ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டு கொள்ளும்படி, அனுபவிக்கும்படி, அது உங்கள் கைக்கு கைகூடி வரும்படிக்கு அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க, இந்த மங்கள வார்த்தையை கேளுங்க, என் கூட சேர்ந்து ஜபிங்க. நீங்களும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நல்லா ஜபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கிரேசி சோழிங்கநல்லூர், என்னுடைய மகன் பெயர் டேவிட், அவனுக்கு 7 வயது ஆகிறது. சரியாக பேச்சு வராமல் இருந்தது. சென்னையில் நடக்கக்கூடிய சேமம் உபவாச கூடையில் கலந்து கொண்டு என்னுடைய மகனுக்கு அற்புதம் நடக்கும்படி ஜெபித்தேன். கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் என்னுடைய மகனுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்தார். மேலும் உங்களுக்காக கீழே டீயும் பன்னும் இருக்கிறது, விசுவாசத்துடன் வாங்கி சாப்பிடுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொன்னார். நானும் பன்னை வாங்கி கொண்டு என்னுடைய மகனிடம் கொடுத்தேன். பன்னை சாப்பிட்ட நிமிடத்திலிருந்து அவன் நன்றாக பேசுகிறான். வீட்டின் அருகில் இருப்பவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறாள். பிறந்ததிலிருந்து 7 வயசு வரைக்கும் பேசாத அந்த பிள்ளை, அந்த தாய் நம்முடைய சேமம் உபவாச கூடுகையில் இன்னைக்கு நமக்கு காலையில் 9:30 மணிக்கு இந்த சேமம் உபவாச கூடுகை இருக்குது சென்னையில். அடிமை தேவ செய்தி வழங்கி வர்ற எல்லாருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அன்னைக்கு இந்த கிரேசியுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பினேன். பன்னு கீழே வாங்கிட்டு போமான்னு சொன்னேன். கீழே பன்னும் டீயும் சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு வாங்கிட்டு போனாங்க. அற்புதம் நடந்தது. இன்னைக்கும் பலவீனத்தோடு, வியாதியோடு, கட்டுகளோடு, இது மாதிரி காது கேட்கலை, வாய் பேசலை, நடக்கலை, இப்படிப்பட்ட பிள்ளைங்க எல்லாரையும் நீங்கள் கூட்டுட்டு வாங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு நம்முடைய சென்னை ஜெபகோபுரத்தில் உள்ள ப்ரேயர் ஹாலில் வச்சு இந்த கூட்டங்கள் நடக்குது. நீங்கள் லேட் ஆகிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு இடம் கிடைக்காது, கீழே ஷெட்டில் தான் இருக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக 9:30க்கு வந்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம ஆராதனை தொடங்கி உங்களுக்காக கடைசியை நல்லபடியாக ஜெபித்து அனுப்பாது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. அதிகாலையிலே உம்மை தேடி இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை ஓப்பன் பண்ணி என்னோடு இணைந்து ஜபிக்கிற இந்த பிள்ளைகள்
உம்மை கண்டடையட்டும். இதுவரைக்கும் இவர்கள் கண்டடையாத ஆசீர்வாதங்களை இவர்கள் கண்டடையும்படி கர்த்தர் உதவி செய்யும். காரியங்கள் இனி இவர்களுக்கு கைகூடி வரட்டும். காரியங்கள் இவர்களுக்கு அனுகூலமாய் வரட்டும். இதுவரைக்கும் நடக்காத கைகூடாத வேலை இவர்களுக்கு கைகூடி வரட்டும். இதுவரைக்கும் கைகூடாத சொந்த வீடு இவர்களுக்கு கைகூடி வரட்டும். இவர்கள் கைவிட்டு போன அவர்களுடைய சொத்து இவர்களுக்கு கைகூடி வரட்டும். இழந்து போன பெயரும் புகழும் கைகூடி வரட்டும். ஒருவேளை என் பிள்ளைகள் ஒரு கற்பத்தின் கனிக்காக ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணும். ஒருவேளை என் பிள்ளைகள் வெளிதேசத்துக்கு விசாவுக்கு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காரியங்களை கைகூடி வர பண்ணும். என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து இவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.